ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமுங்க. நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னடா நிறைய கம்மியாக தெரியுது அப்படின்னு நினைக்கிங்களா? வாங்க வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ வயநாடு சுல்தான் பத்தேரி மாரியம்மன் திருவிழா தொடங்கிருச்சுங்க. நேற்று 27ஆம் தொடங்கிருச்சு, இன்றைக்கி 28. இது என்றைக்கு முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னடா படக்குன்னு எடுத்தோடனே தொடங்கினோட முடிச்சிட்டிங்களே அப்படின்னு நினைக்கிங்களா? அப்படிலாம் இல்லைங்க. திடீர்னு என்றைக்கு லாஸ்ட் நாள் அப்படின்னு மார்ச் 4ஆம் தேதிங்க. ஓகே, செவ்வாய்க்கிழமை லாஸ்ட் நாள். காலையில் விடிஞ்சா 5 மணிக்கு புதன்கிழமை விடிய போகும்போது பூக்குழி இறங்குவாங்க. எல்லோரும் வாங்க வந்து பாருங்கள், எல்லாருமே நல்லாயிருக்கும் திருவிழா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே சாதாரணமாக ஒரு 100 ரூபா 200 ரூபா இல்லை ஒரு 50 ரூபா இப்படி கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கி போய் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஐயோ 100 ரூபா கொடுக்கணுமா, ஐயோ 50 ரூபா கொடுக்கணுமா, ஐயோ 200 ரூபா கொடுக்கணுமா, வேண்டாம் பேசாமல் இருப்போம், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்கள்லாம் கூப்பிடும்போது நம்ம இப்படி பதில் ஒரு சொல்லி முடிச்சிடுவோம். பட் இது என்ன அப்படின்னா, இதோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரியில் வந்து நான் நேற்று தற்சமயம் கோயிலுக்கு வந்திருந்தோம். பட் பார்த்திங்கன்னா அவ்வளோ லாரியில் வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்து இறக்கி இதை வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிருக்காங்க. ரெடி பண்ணி இது இன்னும் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாள் ஆகும் வேலை. எப்படியும் நைட்டும் பகலும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம திருவிழாவில் வந்து நம்ம ஜாலியாக வந்து 100 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுத்து ஆடிட்டு போயிடுதோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ராட்டினம். அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிவிட்டு எத்தனை பேர் அது நிறைய பேர் இருக்காங்க. அங்கிட்ட அந்த சைடில் தள்ளி கொஞ்சம் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கு நைட்டு போல் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நேற்று நைட்டு கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடுறோம். நானும் சாமி திறனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பொருள் இருக்குது, எத்தனையோ கிலோ வெயிட்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் மாட்டிக்கிட்டு ஃபிட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன இன்றைக்கி வியாபாரத்து போலையில் அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்தாங்க. ஓகேவா, கோயிலுக்கு வந்துட்டு சரி ஒரு வீடியோ எடுத்து விடலாம் அப்படின்ட்டு தான். எத்தனையோ இடத்துல போய் நம்ம ஃபாரஸ்ட் சைடில் இல்லை எங்கேயோ ஒரு கடையில் உட்காந்துலாம் வீடியோ எடுக்கிறோம். பட் இவங்க கஷ்ட நஷ்டத்தில் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம்ல, அதையும் பார்த்துக்கலாம்லங்க. சரிங்க, நீங்களும் பார்த்துக்கலாம். இப்படி தான் இருக்காங்க. நம்ம 50 ரூபா 100 ரூபா கொடுக்க யோசனை பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ நான் இங்கே உட்காந்து சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. நீ முதல்ல ராட்டினம் ஏறிவியாவியா அப்படின்லாம் கேட்காதீங்க. பட் நான் ராட்டினம் ஏறோம்னா ஏறியிருக்கேங்க. பட் இப்போ ஏறோம்னா வாமினிட் மாரி வரும், பிடிக்க மாட்டேங்குது. பசங்களாம் ஏறுவாங்க. ஓகேவா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கு வருவோம். இனிமேல் வியாபாரத்துக்கு கிளம்பணும். கோயிலுக்கு வந்தேன், கோயிலுக்கு முடிச்சுட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு போகலாம்ட்டு தான். நிறைய கமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க, நானும் சொல்லியிருந்தேன். சிலம்பட்டி ரவிக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னா, அதாவது வீடியோ நடிச்சதுக்கா காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களே ரவி அண்ணா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. கமெண்ட் போடாட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்லித்தாங்க ஆகணும். ஓகேவா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோட்டிவேஷன் ஆனால், அதாவது நான் ஃபஸ்ட்டு நாங்கள் யூடியூப் தொடங்கி வாட்ஸ்அப்ஸ்லாம் முடித்து அந்த டயத்தில் இருக்கும்போது ரவி வந்து 2-3 வீடியோவில் ஜாயின் பண்ணாப்புல. ஓகேவா, ஜாயின் பண்ணி பாவம் ஏதோ விற்கலாம் வச்சு எங்கூட லேடிஸ் செஷம்லாம் போட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நாங்கள் இந்த பிச்சைக்கார வேஷம் மேலே ரோட்டில் வீடியோவில் எடுத்திருந்தோம். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக அதில் வந்து யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. ஓகேவா, இப்போ நானே அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வெக்கப்பட்டேன். அது வந்து ரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேக்கில் அந்த வேஷம் போட்டு படபடம் ஒரே டேக்கில் எடுத்துட்டாப்புல வந்து நடித்து கொடுத்தாப்புல. அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ திறமை, அவ்வளோ அதாவது நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது ரோட்டு எடுக்கும்போது சாதாரணமாகவே நம்ம எடுக்கும்போது எவ்வளோ வெக்கப்பட்டுட்டு இருப்போம் சொல்லுங்கள். அதெல்லாம் நானும் கண்டிப்பாக வெக்கப்பட்டேன் அந்த வீடியோவில். பட் ரவி வந்து அந்த லேடிஸ் வேஷம் போட்டு பிச்சைக்கார வேஷம் போட்டு ஒவ்வொரு டேக்கில் எடுத்து என்ன சொல்கிறது நடித்து கொடுத்தாப்புல. ஓகேவா, அவ்வளோ கஷ்டப்பட்டு. உண்மைக்கு அந்த திறமை யாருக்கும் வராது, ரவிக்கு மட்டும்தான் வரும். அது நான் 100% நானும் லேடிஸ் வேஷம் போட்டு அப்படிலாம் போய் எடுக்கணும். கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காசு வரும்போது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 2-3 வீடியோ நடிச்சிருந்தாப்புல இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த லேடிஸ் வேஷம்லாம் போட்டு விற்கல வச்சு நடிக்கும்போது நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், ரவி மோனிடைசேஷன் ஆகி காசு வந்துட்டுனா கண்டிப்பாக நான் ரொம்ப எவ்வளோ வருதோ ஒரு 5000 வரலாம், திரும்பி 10,000. ஏன்னா நமக்கு மோனிடைசேஷனை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க, ஃபஸ்ட் டைம் தானே, அதனால் நமக்கு தெரியாது. ஒரு 5000 வருதோ 10,000 வருதோ எவ்வளோ வந்தாலும் சரி நான் உனக்கு 3 ரூபா கண்டிப்பாக கொடுத்துருவேன் ரவி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே ரவி அப்படின்னாப்புல. அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் நடித்து கொடுக்குறேன், எனக்கு வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லவே இல்லை ரவி. ஓகேவா, நானாக பார்த்து நான் 3 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ரவி கேட்கவே இல்லை. பட் நானாக தரேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதான் மோட்டிவேஷன் ஆகும்போது நான் ஊரில் இருந்திருந்தேன். அது நான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். ஏன்னா காலேஜெலாம் ரஞ்சித்து காலேஜ் சேர்க்குறதுக்காக போயிருந்தேங்க. அந்த மாதிரிலாம் எல்லாம் போட்டிருந்தேன். நேற்று நீங்கள் பார்த்துருங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க புதுசாக போய் பார்க்குறவங்களாம் நேற்றுக்குள்ளே வீடியோ போட்டிருக்கேன், லென்த் வீடியோ பாருங்கள், பெரிய வீடியோ. ஓகே, 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்படி சொல்லியிருக்கும்போது கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. இப்போ ரவியும் வேலைக்கு போயிடாப்புல. இப்போ அப்புறம் வந்தால் என்ன ரவி அப்படின்னு 2-3 என்ன ரவி அந்த காசு என்ன ரவி ஆச்சு, கொடுக்கணும்னு தோணலை, என்ன ஆச்சு ஏன் அப்படின்பாப்புல. தார ரவி இரு ரவி, இப்போ என்ன ரவி உனி பார்க்கும்போது நான் செலவழிச்சிருது, திரும்ப வியாபாரம் ஊர்லேருந்து வரும்போது நீ பார்க்குறேன், நான் என்ன சீட்டு இரு அப்படின்னு சொல்லி இழுத்து கடத்திட்டே போச்சு. சரிங்களா, அது நம்ம அவ்வளோ என்ன சரி அதுக்கு தானே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான்
வேறு ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க, என்னடா கொடுக்காம ஏமாற்றிட்டேன் அப்படிலாம் இல்லைங்க. 3000 சொல்லியிருந்தேன், அதை வந்து 3000 கொடுத்தாச்சு. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்துட்டேன். ஓகேவா? யாரும் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. அதுவும் ரவியும் ஓகே ரவி வந்துருச்சு, ரவி காசு அனுப்பிவிட்டியா வந்துருச்சு அப்படின்னாப்புல. ஓகே, அதுவும் பார்த்திங்கன்னா 2-3 ரூபா கேட்டாப்புல. என்ன ரிவ்யூ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி விளையாட்டு போக்கில் தான் கேட்டாப்புல. நானும் கொடுத்தாச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு ராஜாவுக்கும் காசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சேனலில் சொல்லியிருந்தாங்க, நானும் ஒத்துக்கிறேன். அதையும் அந்த கணக்கு முடிச்சாச்சு. சரிங்களா? வேறு யாருமே எதுவும் நினச்சிக்கிடாதீங்க, என்னடா திடீர்னு காசு கேட்டதுனால இப்போ பிரச்சனை பேச மாட்டீங்களா எடுக்கலாம், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரவி வேலையை பார்க்குறாப்புல. சரிங்களா? நானும் என்னோடய வேலையை பார்த்துருக்கேன், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா, நானும் ரவி வந்து கூட்டு வந்து ஜாயின் பண்ணி நடித்தாலுமே அதுக்குள்ளே காசு கொடுக்குற அளவுக்கு நமக்கு இல்லைன்னு வரல. அதனால தான் சொல்கிறேன். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நினச்சிக்கலாம், என்னடா அதாவது ரவியை நடிக்காமல் கோத்தில் போயிட்டாரா, இல்லை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோமா, இல்லை அப்படி ஏதாவது இந்த காசு பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த வீடியோ நான் போடுறேன். எங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு எதுவுமே நாங்கள் வச்சுக்கிறது இல்லைங்க. பேசுவோம், என்றைக்கு இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிட்டு எடுப்போம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பேசுகிற நேரம் வெயில் கண்ணுக்குள்ளே அடிக்குங்க. அப்புறம் என்னடா ரவியை திக்கி பேசுகிறீங்க, ஏதோ போய் பேசுகிறீங்களா அப்படின்னு நினைக்காது. உண்மை தான், நான் உண்மையை சொல்லாட்டாலும் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதேமாதிரி ரவிக்கும் காசு அனுப்பிவிட்டு பேசி சொல்லியாச்சு. ஓகே, ரவி வந்துருச்சு ரவி அப்படின்ட்டாப்புல. நீங்கள் எது வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வருமோ, காசுக்காக உங்களுக்குள்ள பிரச்சனை வருமோ அப்படின்னு. எங்களுக்கு காசு வந்தால் தானங்க பிரச்சனை வரும், காசு வராட்டா இங்கே பிரச்சனை வரும் சொல்லுங்கள். அதனால் எனக்கு மோட்டிவேஷன் ஆனாலும் ஒருக்கா வந்துருச்சு. அதை நான் காசு கொடுத்து முடிச்சாச்சு. வெயில் நல்லா அடிச்சுருக்கு. சரிங்களா? கொஞ்சம் இணல் போயிடுறேன். அதான் வேறு எதுவும் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு கூலி கொடுக்கணும். கண்டிப்பாக நானுக்கு ரவி வந்து நடித்து கொடுத்து நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். மற்ற யாருக்கும் நான் கொடுக்கலங்க. வேறு எதுவும் நினச்சிக்கிடாத. என் கூட ஜாயின் பண்ணி நடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாருக்குமே நாங்கள் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல. அதுதான் உண்மை. அது எத்தனை பேர் நடிச்சிருந்தாங்க, எடுத்திருந்தாங்க. பட் எனக்கு வரத அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8800 ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதில் ரவிக்கு ஒரு 3 ரூபா போனாலும் வாட்ஸ்அப் டைம் இதெல்லாம் சேர்ந்து அதை நெட்டு ஏற்றுறோம். 1 வருஷம் கழிச்சு தாங்க வந்துருந்துச்சு. 1 வருஷம் கழித்து எனக்கு மெசேஜ் வந்து அதை வந்து நான் அப்போவே ரவிட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். ஓகேவா ரவி, நமக்கு காசு வந்துருச்சுன்னு, ரொம்ப சந்தோஷம் ரவி, சரியா வந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாப்புல. அதேமாரி வேறு எதுவும் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க, காசுனால எங்கள்கிட்ட பிரச்சனை அப்படின்னு நீங்கள் எதுவுமே நினச்சிக்கிடாதீங்க. நாங்கள் என்றைக்கும் போல் சந்தோஷமாக தான் இருக்கோம். நாங்கள் அதாவது ரவி வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல, நான் என்னுடைய வேலையை பார்த்துருக்கோம். பார்த்தா பேசிக்கிடும். வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ரவியாக வந்தால் நடிக்குன்னு சொன்னால் நான் வரட்டும். ஓகேவா? அதுமாரி நானும் பார்த்தா டைம் கிடச்சா எங்களுக்கு முடிஞ்சால் அவங்களுக்கு நல்ல கதை அமைஞ்சு அவர் ரவிக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 2 பேத்துக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் நடிக்கிறோம். ஓகேவா? வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. பாருங்கள், இந்த திருவிழாலாம் இருக்கும், எல்லோரும் வந்து பாருங்கள். பார்த்துட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அது இன்றைக்கி தொடங்கியிருக்கு 28 பிப்ரவரி லாஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முடியும். 4ஆம் தேதி நல்லாயிருக்கும். செவ்வாய்க்கிழமை விடிஞ்சால் புதன்கிழமை பூக்குழி இறங்கிடுவாங்க. ஓகேவா? பாருங்கள். இந்த வீடியோலாம் கொஞ்சம், அதாவது இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்துருந்தேன். ஏன்னா நேற்று வந்து எடுத்துக்கிருந்தோம். பட் ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க எவ்வளோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பாத்திரத்தை, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சாதாரண ஒரு பாத்திரத்தை கொண்டு போயிட்டு நான் வந்து அவ்வளோ வெயிட்டில் இதெல்லாம் பார்க்கல நம்ம கஷ்டம்னு பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. சரிங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்க கஷ்டம் தான் அவங்களுக்குன்னு. அப்படிலாம் கிடையாது. மற்றவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம கஷ்டம் எவ்வளவோ கடவுள் நமக்கு இவ்வளோ தான் கொடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கணும். சரிங்களா? அதேமாதிரி எல்லாருமே பாருங்கள், நம்ம கஷ்டமும் எந்த வேலையும் நினைக்காதீங்க. பாருங்கள், இதை காரணம் எவ்வளோ வெயிட்டுன்னு பாருங்கள், அவ்வளோ வெயிட்டும் தூக்கிட்டு அழையுது பாவம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ நாளாக நான் நேற்றுலேருந்து பார்க்குறேங்க. இன்றைக்கி 2ஆவது நாள், இன்னும் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. ஓகேவா? அது நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க, அங்கிட்டும் கொஞ்சம் பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், பார்த்து பத்திரமா நான் வியாபாரத்தை கிளம்பணும். அதாவது ஏதாவது பேசுகிறதுல ஏதாவது மிஸ்டேக் எது இருந்தால் எப்படி ஆமாம், இங்கே வருங்க எறும்பு அடிச்சிருக்கு. இங்கே வருங்க சரியான கட்டி கிடையாது, இது நீர் எறும்பு. இது கடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த எறும்பு கடிச்சுன்னா அப்படியே நீர் எறும்புன்னு இது பாருங்க. கடிச்சினாலே பாருங்கள், இந்த எறும்பு கடிச்சிச்சுன்னா அவ்வளோ இது மாதிரி நீர் மாதிரி அப்படியே இதாயிரும். படக்குன்னு கடிச்சிச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல. சரி போட்டோம். நான் படகு பிடிச்சேன், அதான் முதுகில் கடிச்சதுனால படகுன்னு பிடிச்சேன். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லோரையும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் ரவி என்ன பொய் சொல்லிட்டாங்களா எடுத்துட்டாங்களா இல்லை, நான் அப்படி ஏறினீங்கனாலும் நான் காமிக்கிறேன். ஓகேவா? அது ரவிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ரவீந்தா நமக்கு இவ்வளோ வந்திருக்கு, இந்த பார் ரவின்னு எத்தனை ட்ரிப்பு காமிச்சிருக்கேன். இன்னும் வந்தாலும் காமிக்கிறேன். ரவிக்கு எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ஓகேவா? நான் என்னுடைய வேலையை பார்த்துருக்கேன். அங்கே வருங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். தூக்க முடியாமல் தூக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராட்டனம், அதாவது சுற்றி வரும் பார்த்திங்களா, அந்த ராட்டனம். அங்கே ஒரு ராட்டனம் மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பெரிய ராட்டனம் தெரியுதுன்னு தெரில. ஓகே, அந்த கம்பியை போட்டு அந்த மேலே கூட இப்படி சுற்றி வரும் பார்த்திங்க, இப்படி மேலே கூட இப்படி சுற்றி வரும் பார்த்திங்களா, அப்படியே
இப்படி சுற்றி வரும்போது நம்ம இருக்கும்போது அந்தமாரி ராட்டினம் வச்சுருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க, பாருங்கள், பார்த்து எல்லோரும் பத்திரமா இருங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுவும் கூட நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கோட டீட்டெயில். ஓகேவா? வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. நம்ம லைவில் யாரும் அவங்களுக்கு காசு கொடுக்குமா இவங்களுக்கு காசு கொடுக்குமான்னு எதுவும் கேட்காதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? புது உறவுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய் பாய் பாய். இனிய காலை வணக்கம் நம் உறவுகள் அனைவருக்குமே. ஓகேவா? பாய்.